வாழ்க்கை சிலரை சோதித்து பார்க்கும். கைகளும் கால்களும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்தால் அது வாழ்க்கையின் முடிவா அல்லது ஒரு அதிசயத்தின் தொடக்கமா? இந்த கதை மன உறுதி இருந்தால் என்ன செய்ய முடியும் என்பதற்கான சான்று. ஆஸ்திரேலியாவில் பிறந்த நிக் வியூஜிசிக் டெட்ரா அமிலியா சிண்ட்ரோம் என்ற நோயால் கைகளும் கால்களும் இல்லாமல் பிறந்தார். சிறு வயதில் அவர் வேறுபட்டவர் என்று உணர்ந்தார். பள்ளியில் கேலி இகழ்ச்சி செய்தார்கள். அவர் மனதில் ஒரு கேள்வி, ஏன் நான் இப்படி இருக்கின்றேன் என்று. 10 வயதில் அவர் மன அழுத்தத்தில் மூழ்கினார். நாம் பிறந்தது அர்த்தமில்லை என்று நினைத்தார். வாழ்வு மீது நம்பிக்கையற்றார். ஆனால் சில நேரங்களில் நம்முடைய இருண்ட தருணமே நம்முடைய எழுச்சி தருணமாக உருவாகும். அப்படி ஒரு நாள் அவர் ஒரு முடிவு செய்தார். நான் ஒரு அதிசயம் கிடைக்க காத்திருக்க மாட்டேன், நானே என் வாழ்வை அதிசயமாக மாற்றுவேன் என்றார். அவர் தனது சிறிய பாதத்தை பயன்படுத்தி எழுத, நீரில் நீந்த கற்றுக்கொண்டார். யார் உதவியும் இல்லாமல் தன் வாழ்வை தானே வாழ கற்றுக்கொண்டார். அவருக்கு உடல் எல்லைகள் இருந்தாலும் அவரது மனதிற்கு எல்லைகள் இல்லை. இன்று நிக் வியூஜிசிக் உலகின் மிகப்பெரிய மோட்டிவேஷன் ஸ்பீக்கரில் ஒருவராக உள்ளார். 70க்கும் மேற்பட்ட நாடுகளில் பேசியுள்ளார். லட்சக்கணக்கான மக்கள்களின் நம்பிக்கை அளித்துள்ளார். ஒரு காலத்தில் என்னால் முடியாது என்று நினைத்தவர் இன்று உங்களால் முடியும் என்று உலகிற்கே சொல்கிறார். உங்கள் பிரச்சனை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் உங்கள் கனவு அதைவிட பெரியதாக இருக்க வேண்டும். உங்கள் உடல் எல்லைகள் இருக்கலாம், சூழ்நிலை உங்களை தடுக்கலாம், ஆனால் உங்கள் மன உறுதியை யாராலும் தடுக்க முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், உடல் எல்லை கொண்டிருக்கலாம், ஆனால் மனம் எல்லையற்றது. நீங்கள் இன்னும் தோற்கவில்லை, உங்கள் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை. நிக் வியூஜிசிக் வாழ்க்கையில் அவரது மனைவி கனே கொடுத்த ஆதரவின் கதை. உலகம் அவரின் குறையை பார்த்தது. அவள் ஒரு மனிதரை பார்த்தாள். நிக் பிறந்தபோது கைகளும் கால்களும் இல்லை. பலர் அவரை பார்த்து இரக்கம் கொண்டார்கள். ஆனால் கனே பார்த்தது குறைபாடு அல்ல, ஒரு மனம். உடல் அல்ல, ஒரு ஆன்மா. நிக் ஒருமுறை சொன்னார், நான் காதலிக்க தகுதியானவனா என்று. அந்த கேள்விக்கு பதிலாக கனே தன் வாழ்க்கையை தந்தாள். அவள் அவரை திருமணம் செய்யும் போது அவள் ஒரு சாதாரண முடிவு எடுக்கவில்லை. அவள் உலகத்திற்கே உண்மையான காதல் என்னவென்று நிரூபித்தாள். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக உலகம் முழுக்க சுற்றி நிக் பின்னால் நின்றவர் கனே. ஒரு மனிதன் மேடையில் ஒலித்தான் என்றால் அதற்கு பின்னால் ஒருவரின் அமைதியான ஆதரவு இருக்கும். இன்று நிக் ஒரு கணவர் மட்டுமல்ல, ஒரு தந்தை. ஒரு காலத்தில் என்னால் குடும்பம் அமைக்க முடியாது என்று நினைத்தவர் இன்று தனது குழந்தைகளை தழுவுகிறார். அது அவர் வாழ்க்கையில் நடந்த அதிசயமா? இல்லை, அது நம்பிக்கையின் பலம். வாழ்க்கையில் உங்களை முழுமையாக நம்பும் ஒருவரை கண்டுபிடித்தால் அதை மதியுங்கள். ஏனெனில் உண்மையான ஆதரவு உங்களை உறுதியாக்கும். நிக் உலகத்தை இன்ஸ்பயர் செய்தார், ஆனால் அவரை இன்ஸ்பயர் செய்தவர் அவரது மனைவி. சில நேரங்களில் ஒரு மனிதனின் வெற்றி பின்னால் ஒரு பெண்ணின் அமைதியான பலன் இருக்கும். அதுபோல்தான் கனே நிக்குக்கு பக்க பலமாக எப்பவும் இருந்தார்.